friends, welcome back to my channel. Friends, நானும் ஹஸ்பண்டும் வந்து தூத்துக்குடி போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து ஸ்கேன் எடுக்க போகிறோம். ஸோ என்னோடய வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைம் 8 o'clock ஆகுது. ஒரு 9 o'clock வந்து நாங்கள் வந்து தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் போய் சேர்ந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். விளாத்திக்குளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை வந்து செக் பண்ணோம். அங்கே வந்து நீங்கள் தூத்துக்குடி போங்க, இல்லைன்னா கோவில்பட்டி போங்க சொன்னாங்க. மெடிக்கல் காலேஜ் போய் அங்கே போய் ஸ்கேன் எடுங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து 8 o'clock ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 9:30 அங்கே போய் சேர்ந்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விளாத்திக்குளம் டு தூத்துக்குடி வந்து 45 kilometers. நாங்கள் வந்து மேப்லேருந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஒரு 1 hour ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கொளத்தூர் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 30 kilometers தான் இருக்குது. நானும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்திருக்கோம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்டோட டூரி காற்றுல பறந்து போயிடுச்சு. ஸோ எடுக்க போயிருந்தாங்க. ஆஹா, சஜியில் பார்த்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்டோட தொப்பி வந்து காற்றுல வந்து கீழே விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே ட்ரக்கு, பஸ்ஸு, ஆட்டோலாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்பீடில் வந்து காற்றுல வந்து தொப்பி கீழே விழுந்துருச்சு. அதான் ஹஸ்பண்ட் எடுக்க போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக வந்து உப்பு தயாரிக்கிற இடம்தான். ஏன்னா இதுக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கடலும் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் உப்பு தயாரிக்கிறாங்க. இது ஃபுல்லாக உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி உப்பு தான் அங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தூத்துக்குடி போகிற வழி தான். நானும் ஹஸ்பண்டும் வந்து மார்னிங் 7 o'clock அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜில்லுன்னு காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப குளிராக இருந்துச்சு. பட் ஜாலியாக இருந்துச்சு. வெயில் அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி மேகமூட்டமாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். விளாத்திக்குளம்லேருந்து தூத்துக்குடி போகிறதுக்கு வந்து 45 kilometers. ஒரு 1 hour ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கு பைக்கில். பஸ்ஸில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக அந்த உப்பு தயாரிக்கிற இதுதான் பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஹாஸ்பிட்டல் செக் பண்ண போன வீடியோ வந்து வந்துட்டுருக்கு பேக்கில். ஸோ என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. வந்துட்டோம். ஹஸ்பண்ட் வந்து அங்கே வண்டி பார்க் பண்ண போயிருக்காங்க. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் இருக்குது. ஹஸ்பண்ட் பார்க் பண்ண போயிருக்காங்க. தெரியுதுங்களா? வராங்க. ஓகே, வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உள்ளே போகிறோம் என்ட்ரன்ஸ். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டோம். இனிமேல் செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிருக்காரு. இப்போ வந்ததுக்கப்புறம் டாக்டர் செக்அப் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வேண்டியது. ஓகே, வாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டோக்கன் வாங்கிட்டுருக்காரு.
மெடிக்கல் காலேஜ் போகல ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்கேன் எடுக்க வந்திருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். மெடிக்கல் காலேஜ் போகல. இப்போ ஸ்கேன் எடுத்துகிட்டு யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமேட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஈவினிங் வரணும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிப்போர்ட்லாம் 5 days கழிச்சு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 daysக்கு அப்புறம் திரும்ப போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட வந்து ஹோட்டலில் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டலில் வந்து ரைஸ் பிரியாணி சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள்.